Hi, my dear Bulbul viewers, peoples, children. ம் பாரதியை அறியாதவர்கள். பாரதி புரட்சிக்கவி பாரதி இருக்கார் இல்லையா, சுப்பிரமணிய பாரதியார். ஆ அவரை அறியாதவர் உலகில் எவரும் இருக்க முடியாது. இவ்வளோ தூரம் எதுக்குங்க? பஞ்சபூதங்கள் இருக்குது இல்லையா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இதுகளுக்கு கூட நம்ம பாரதி அவ்வளோ பிடிக்கும். ஆ பாரதியை எவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ பிடிக்கும் பஞ்சபூதங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு பாரதி ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அப்படிப்பட்ட பாரதி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமீது அச்சமென்பது இல்லையே, உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பது இல்லையே. ரவுத்திரம் கொள். எப்படியெல்லாம் பாடியிருக்கிறான்னு பாருங்க. தனி ஒரு மனிதனுக்கு உண்ண உணவு இல்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால். அப்படிப்பட்ட பாரதி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவருடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். பட் அவர் பட்ட துன்பங்கள், கஷ்டங்கள் ஓடி ஒளிந்தது பா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிஞனின் மனைவி, அப்பேற்பட்ட ஒரு கவிஞனின் மனைவி பாருங்க, அவங்களுடைய அந்த வழி. அதாவது பாரதியாக இருப்பதை விட செல்லம்மாள் பாரதியாக இருப்பது எவ்வளோ வழி மிகுந்தது. இருக்கு, படிக்க முடியுமா பாருங்கள். அந்த கிளார் இருக்கும், அது வந்து சரியாக வந்து உங்களுக்கு அது வந்து கிளார், அந்த கிளார் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் டார்க் ஆகிட்டேன்னா, ஸோ அதுதான் நான் படிக்க போகிறேன். இது ஒரு ஃபேஸ்புக்கில் வந்திருக்கு. நகு நாடு அப்படின்னு ஏதோ அதை விட்டுருங்க, ஃபேஸ்புக்கில் வந்துருக்குது. நான் அப்படியே கொஞ்சம் படிக்கிறேன் பாருங்களேன். பாரதியாக இருப்பதை விட செல்லம்மாள் பாரதியாக இருப்பது எவ்வளோ வலி மிகுந்தது. பாரதியின் நினைவு நாளை ஒட்டிய பதிவு. இப்போ நாளைக்கு முன்னால் பாரதிக்கு நினைவு நாள் வந்ததில்லை, அதுவாக இருக்கும் போல இருக்கு. சரி, இன்று பாரதியை பற்றி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்கிறார்கள். ஆமாம், உண்மைதான். ஆளுக்கு அவன் இஷ்டத்துக்கு எதையோ சொல்லுவான், என்னென்னமோ பண்ணுவான். ஆனால் அவரை பற்றி ஆனாவுன கூட அவனுக்கு தெரியாதுன்றது தான். இதெல்லாம் ஜால்ரா தானே, ஜிங்கி ஜக்கு, அவ்வளோதான். வேற என்ன தெரியும் இவர்களுக்கு? சரி, அவர்களை பற்றி பேசுவதால் என்ன வரப்போகிறது? ஆமாம், அவரை பற்றி தெரிஞ்சுக்களுக்கு என்னை பற்றியே எனக்கு தெரியாது. எனக்கே சோறு கிடையாது. நான் ஒருத்தர் சோறு இல்லாமல் கஷ்டப்பட்டார், கவி எழுதினார், புரட்சி கவி. அவரை பற்றி எனக்கு என்னையா கவலைன்னுமா? இதே ஒரு குவாட்டரும் ஒரு பிரியாணியும் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் விட்டு அடித்து தள்ளுவானுங்க. என்ன பண்ணுறது, சமுதாயம் வந்த மாதிரி. சரி, பாரதியின் மனைவி செய்த விமர்சனம் இதோ. 1953 திருச்சி வானொலியில் பேசுகிறாங்க. யார்? செல்லம்மா, பாரதி செல்லம்மா 1951 திருச்சி வானொலியில் என் கணவர் என்ற தலைப்பில் திருமதி செல்லம்மாள் பாரதி ஆற்றிய ஒரு உரை. அவங்க இப்போ 1951 திருச்சி வானொலி நிலையத்தில் செல்லம்மாவே என்ன பண்ணுறாங்க, ஒரு வானொலி ஒரு நேர்காணல், அதில் அவங்களே என்ன பண்ணுறாங்க, ஆற்றிய ஒரு உரை பேசுகிறாங்க. அப்போ ஊருக்கு பெருமை என் வாழ்வு. ஆமாம், ஊருக்கெல்லாம் பெருமைத்தான். ஆமாம், என்னமோ தெலுங்கில் ஒன்று சொல்லுவாங்க, பெத்த பேரா ஏமி லேதா என்னமோ சொல்லுவாங்க. பெத்த பேர் ஏமி லேது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அதை பற்றி நமக்கு தெரியல. சரி, ஊருக்கு பெருமை என் வாழ்வு. ஆமாம், பாரதி செல்லம்மா பட்ட வழி தான் அதிகம். எனக்கு தெரியும், நான் இப்போ நிறைய படிச்சிருக்கேன். பாரதி செல்லம்மா பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன். சரி, அப்போ ஊருக்கு பெருமை என் வாழ்வு, வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும் என்ற என் கனவு ஓரளவு பழித்தது என்னமோ உண்மைதான். ஆமாம், கனவு கண்டிருக்கு யார்? செல்லம்மா. ஆமாம், வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும். வையகத்தார் யாரை கொண்டாட வேண்டும்? பாரதியவா, பாரதியுடைய மனைவி செல்லம்மாவா? பட் கனவு கண்டிருக்கு, அதுதான் அங்கே இருக்குது. அப்படி தானே இருக்குது. வையகத்தார் கொண்டாட வாழ வேண்டும் என் கனவு ஓரளவு பழித்தது என்னமோ உண்மைதான். இன்று என் கணவரின் புகழ் விண்முட்டி செல்கிறது. உண்மைதான், இன்று வரையும் பாரதியின் புகழ் விண்முட்டி தான் செல்கிறது. அதில் அவன் என்ன ராக்கெட்டுன்ற என்னமோ சாட்டிலைட்டுன்றமோ எலான் மஸ்குன்ற அவரை விடலாம் வேகமானவர் பாரதி.
சூரியன் அது ஓட்ட போட்டுட்டு அந்தாண்ட பக்கம் போயிடுவார். நீ கண்டுபிடிக்கக்கூடிய வாட் இஸ் இட், அது என்ன மேன் ரோபோவா என்னமோ ரோபாட்டுக்கு பாட்டு என்னமோ சொல்கிறீங்க, பாரதிக்கு நிகராகுமா? அதெல்லாம் ஆகாது. சரி, இன்று என் கணவரின் புகழ் விண்முட்டி சொல்கிறது. ஆமாம், எல்லா சேட்டலைட்டை காட்டிலும் பாரதி ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப தெளிவு. ரைட்டா? சரி, இன்று மகா கவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராலும் ஏசப்பட்டேன். மை காட், பார்த்தீங்களா? தான் இந்த உலகம், இந்த சமுதாயம், இந்த கேடுகட்ட மக்கள், அறிவில்லாத மக்கள், ஈன மக்கள். ஆமாமுங்க, ஈன மக்கள் தான் நான் சொல்லுவேன். அப்படி தான் சொல்லுவேன் இவங்கள, வேறு எதுவும் சொல்லமானு. ஆமாம், ஈரு பேனு பீ அதையும் துள்ளுறவன் அறிவு இல்லாதவன் மெய்வறிவு கிடையாது, புத்த ஞானம் கிடையாது, சித்த ஞானம் கிடையாது, எந்த ஞானமும் கிடையாதுங்க. வெறும் நாணயம்தான். அது நாணயம். இது இந்த காசு, செல்லாத காசு, உருப்படாத ராஸ்கல்ஸ். இவங்களை பற்றி பேசணுன்னா ஐயைய தலை வலியுது. சரி, நம்ம இங்கே வருவோம், அவரை பற்றி நம்ம பார்ப்போம். என்று மகா கவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலரால் நேசப்பட்டேன். இதுதான் அற்புதமானவர்களின், சிந்தனையாளர்களின், அறிவு சார்ந்தவர்களின், மெய் அறிவாளர்களின், தத்துவவாதிகளின் நிலை இதுதான். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் காலமும் அப்படித்தான். அறிவுள்ளவனை பைத்தியக்காரனை என்று தான் சொல்லுவான். சோறு கொடுக்க மாட்டான், ரோட்டில் பிச்சை எடுக்க ஓட்டுருவான். ஏன்னா திருட்டு பயல்கள். உண்மைக்கு எங்கேயா உண்மையே? உன் விலை என்ன? உண்மையா வாழ்ந்தா சோறு கிடைக்குமா? காரில் போக முடியுமா? பங்களாவில் வாங்க முடியுமா? ஃப்ளைட்டில் போக முடியுமா? டெய்லி 10 ஃபிகர் கூட படுக்க தான் முடியுமா? சொல்லுங்கப்பா. சாராயம் குடிக்க முடியுமா? போதையிலேயே வாழ முடியுமா? எப்படி முடியும்? முடியாது. அதனால் எந்த ஒரு நல்லவனையும், அறிவாளியையும், சிறந்த மனிதனையும் பைத்தியக்காரன், முட்டாள், வேலைக்காகாதவன், பிழைக்க தெரியாதவன், இவன் எங்கேருந்து உருப்பட போகிறான், இப்படித்தான் சொல்லி கொண்டு இருக்கிறது இந்த உலகம். ஸோ அப்போ என்ன சொல்லுது? செல்லம்மா என்ன சொல்லுது? பாருங்களேன், இன்று மகாகவியின் மனைவியாக போற்றப்படும் நான் அன்று பைத்தியக்காரன் மனைவி என்று பலராரும் ஏசப்பட்டேன். மை காட, இவ்வளோ கஷ்டம் பாருங்கள். வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. நான் படிச்சிருக்கேன். அந்த அவங்க பாப்பாவுக்கு பாவம் கல்யாணம் காட்டுறதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு பாவம் பாரதி அந்த இன்னொரு பாரதி அந்த எப்போ பார்த்தாலும் ஒரு கருப்பு கோட்டை போட்டுன்னு இருப்பார். ஆமாம், அது ஏன்னா அவர் உள்ளே ஒரு சட்டை போட்டிருப்பார். அந்த உள்ளே இருக்கிற சட்டைக்குள்ளார எத்தனை 1000 ஓட்டைகள் இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியாதான். அதை மறைப்பதற்காக தான் அந்த கருப்பு கோட்டை போட்டுன்னு சுற்றின்னு இருப்பாராம். கேள்வி தான், நம்ம என்ன கூட இருந்தால் பார்த்தோம். வினோதங்கள் என் வாழ்க்கையில் அதிகம். அப்போ உலகத்தோடு ஒட்டி வாழ வகை அறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். பார்த்தீங்களா? உலகத்தாரோட ஒத்து போக மாட்டார். யார்? நம்ம தலைவர் புரட்சி கவி பாரதி. ஆமாம், உலகத்தோடு ஒட்டி வாழ வகையறியாத. உலகத்தோடு எல்லாராலையும் என்னால் கூட தான் ஒட்டி வாழ முடியல. இந்த மாதிரி 1000 பேர் இல்லை, லட்சம் பேர் இல்லை, கோடி பேர் இருக்கிறார்கள். உலகத்தாரோடு அவர்களோடு ஒட்டி வாழ முடியாது. இவன் கொள்கை வேற, அவன் கொள்கை வேற. இவன் நடை உடை வேற, அவன் நடை உடை வேற. இவனுடைய உள்ளம் பூரா தூய்மை அடைந்து இருக்கிறது. அவனுடைய உள்ளம் பூரா அசுத்தமும் மலமும் சிறுநீரும் அடங்கி இருக்கிறது. இவன் எப்படி அவனுடன் ஒன்று சேர முடியும்? எப்படி முடியும் அப்பா? நீங்களே சொல்லுங்க. முடியவே முடியாது. ஒரு காலத்திலையும் முடியாது. கண்டும் காணாமலும் அப்படியே மனதுக்குள்ளேயே அப்படியே ஆமாம், எப்படி புகையும் நெருப்பும் ஒன்றா தான் இருக்குது. சொல்லுங்கப்பா. இப்படிதான் அப்படியே புகையும் நெருப்பா, அப்படியே புகஞ்சிக்கிட்டு நெருப்பா அப்படியே எரிஞ்சிக்கிட்டு கிடக்க வேண்டியது தான். இப்படிதான் ஏகப்பட்டவருடைய வாழ்க்கை. இப்படிதான் இன்றைக்கி கணவன் மனைவி என்று நாம் சொல்கிறோம். அனைவரும் இப்படிதான் வாழ்கிறார்கள். சும்மா வேண்டாத ஒரு வாழ்ப்பு, வேண்டாத ஒரு சுனை, வேண்டாத சிற்று இன்பம். ஆமாம், எது வேண்டும் என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதுதான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும், எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் அது அவர்களுக்கு கிடைக்காதே. அதனால் அதை அவர்களுக்கு பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் சரி போகிற போக்கில் அப்படியே போட்டோம். அதையும் இங்கே சரி செய்ய முடியாது. ஏன்னா ஓட்டு லிஸ்ட்டு பயங்கரமாக இருக்குதப்பா. தீயவர்களுக்கு ஓட்டு போடுபவர்கள் தானே இங்கே இருக்கிறார்கள்.
அப்போ நல்லவன் எங்கேருந்து ஜெயிக்கிறது, வாழுறது, போகிறது, வருது. ஸோ பார்க்கலாம், அப்படி போகலாம், செல்லம்மாக்கிட்ட போகலாம். உலகத்தோடு ஒட்டி வாழ வகை அறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம். ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது கஷ்டம். வட்டம் எவ்வளோ பெரிய ஒரு கடினமான ஒரு வார்த்தை அது. யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம், யாருக்கு வேணால் மனைவியாக வாய்க்கலாம்ப்பா, யாருக்கு வேணாம். ஆமாம், கொலைகாரன் பிச்சைக்காரன் என்ன அர்த்தத்தில் அது சொல்லிச்சோ நம்மளுக்கு தெரியாது. அது பாருங்கள், எந்த வழியை யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம். ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது கஷ்டம். ஒரு கவிஞனுடைய மனைவியாக இருப்பது அவ்வளோ கடினம், அவ்வளோ கஷ்டம். ஆமாம், கவிஞனுக்கு அம்மா கோடிக்கணக்கான கண்கள். ஆமாம், கவிஞனுக்கு எப்படி கோடிக்கணக்கான கண்கள். ஆமாம், இன்றைக்கி இருக்கிற கவிஞனை பற்றி நான் பேசல. அவனுக்கு ஒரே ஒரு கண்ணு தான், காசு என்கின்ற கண். இன்றைய கவிஞர்கள், எழுத்தாளர்கள் ரொம்ப பேர் இருக்கிறானுங்க. இந்த ஃபேமஸ்ஸு அவங்களாம் கூப்பிட்டு மேடையெல்லாம் வச்சு கொஞ்சிவானுங்க, காலெல்லாம் உழுவானுங்க, கட்டிலாம் பிடிச்சிப்பானுங்க. ஆமாம், ஆம்பளையே முத்த காட்சிங்கெல்லாம் பண்ணுவானுங்க, கிஸ் அடிச்சுப்பானுங்க. போலியானவர்கள், உண்மையானவர்கள் அவர்களுக்கு ஒரு கண்ணு தான், காசு என்கின்ற கண். ஆமாம், காசு அதை நோக்கியே எழுதுவான், போவான், வருவான், நக்குவான், சப்புவான், எல்லாம் செய்வான். என்ன வேணால் பண்ணுவான், பொண்டாட்டி கூட கூட்டி கொடுப்பான். இன்றைய கவிஞர்கள் தான் சொல்கிறேன், எல்லா கவிஞர்களையும் இல்லை, எல்லா கவிஞர்களையும் இல்லை. ஆமாம், 99% கவிஞர் அவன் டைரக்டரு, பாட்டு பாடுறவன், மயிரை பிடிக்கிறவன், மியூசிக் டைரக்டரு இல்லை. அடாச்சிப்பா எல்லாம் நீன்னு சொல்லிவிடுவேன் டக்குன்னு. அப்புறம் நான் கோபம் முடிச்சவன் நான். ஆமாம் ஆமாம், அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, உச்சி மீது வானிருந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை 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 என்பது இல்லையேன்னு அப்புறம் நான் பாட்டு என் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டே இருந்துடுவேன், சொல்லிட்டேன் நான். சரி, பரவாயில்ல, எல்லோரும் இல்லை. ரைட்டா, எல்லோரும் இல்லை, கோச்சிக்காதீங்க. ஓகே, அப்பப்போ அப்படி தான் டென்ஷன் ஆவேன். அதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, என்னால் ஏற்றுக்க முடியல அப்படி. ஆமாம், சிலர் மட்டும்தான், ஒரே ஒருத்தர் மட்டும்தான் கூட்டி கொடுக்குறாரு, போகிறாரு, வராரு, கஞ்சா காத்துறாரு, பொண்ணுங்களை காட்டுறாரு, பாலியல் பண்ணுறான்னு சொல்வதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. எல்லோரும், ஒட்டுமொத்த பேரும் என்று தான் என் மனம் சொல்ல அழைத்தப்படுகிறது. இருந்தாலும் சட்டம், மயிறு, மண்ணாங்கட்டி, லொடுக்கு, போலீஸு, கீலீஸு, வக்கீலு, மயிறு, பெரிய நீதிபதி, துட்டு வாங்குகிற நீதிபதியெல்லாம் இருக்கிறதுனால அது எல்லோரும் இல்லை, கொஞ்சம் பேர் தான் சொல்லிட்டு அப்படி மேலே செல்லம்மாள்கிட்ட போகிறேன். யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம், ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது கஷ்டம். வாட் அ கிரேட் வள்ளி செல்லம்மாளுக்கு. கவிஞர்கள் போக்கே தனி. உண்மையான கவிஞர்கள் போக்குப்பா, உண்மையான கவிஞர்கள் காசுக்காக எழுதுபவன் அல்ல, காசுக்காக கல்வி சொல்லி கொடுப்பவன் அல்ல, காசுக்காக இசை கற்றுக் கொடுப்பவன் அல்ல, காசுக்காக எதையும் கற்றுக் கொடுப்பவன் குருவே இல்லை. குரு என்பவன் பாரதி. புரியுதா? அப்படிதான். ஓகேவா? உண்பதிலும் ஆமாம், கவிஞர்கள் போக்கே தனி. உண்பதிலும் உறங்குவதிலும் கூட சாதாரண மனிதரை போல் அவர்கள் இருப்பது. சாப்பிட்றதில், தூங்குறதுல கூட உண்மையான கவிஞன் சாதாரண மனுஷன் மாதிரி இருக்க மாட்டான், வித்தியாசமாக இருப்பான், புதுமையானவன் இருப்பான். புரட்சி கவியாச்சப்பா. அவனுடைய சிந்தனைகள் விண்ணை முட்டக்கூடிய சிந்தனைகள், அவனுடைய சிந்தனைகள். அவன் எப்படி சாதாரண பிச்சைக்கார எச்ச நாய், காசுக்கு கல்லா காட்டுறவன் எப்படியா அவனால் வாழ முடியும்? வாழ முடியாது. ஸோ உண்பதிலும் சரி, உறங்குவதிலும் ஓகே கூட சாதாரண மனிதரை போல் அவர்கள் இருப்பதில்லை. கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை பூலகத்தில் இருண்ட வீட்டிலே மனைவியை மற்றவர்கள் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. என்னப்பா, என்ன எப்பா பாரதியை விட மிகப்பெரிய ஒரு கவிஞர் யாருன்னு பார்த்தா செல்லம்மாவாக இருக்குமோன்னு தோணுது எனக்கு. ஏன்னா வரிங்க பாருங்கள், கற்பனை சிறகு விரித்து அடப்பாவீங்களா எங்கேயா போச்சுது எங்கேயாது அடடா எங்கேயா போயிடுச்சப்பா, அது எப்படிப்பா எழுதுறது?
நல்லா அது மாடிச்சுப்பா மாடிச்சுப்பா அடடா ஐயோ மாடிச்சு அப்பா இப்படிதாங்க இதில் இருந்து ஏதாவது ஒரு செய்தி இது எடுத்து சொல்லணும் திட்டு பசங்க எதையாவது ஆடு வீடு அதை இதை போட்டு நம்மளை ஆடு மாடு மாதிரி ஓட விட்றானுங்க என்ன பண்ணுறது. ஸோ பார்த்தீங்களா, இருங்க மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடுறேன். எப்படியாவது பிடிச்சிடுவேன். உலகத்தோடு ஒட்டி வாழ வகை அறியாத கணவருடன் அமர வாழ்வு வாழ்ந்தேன் என்றால் உங்களுக்கு சிரிப்பாகத்தான் இருக்கும். யாருக்கு மனைவியாக வாழ்ந்தாலும் வாய்க்கலாம், ஆனால் கவிஞன் மனைவியாக இருப்பது கஷ்டம். கவிஞர்கள் போக்கே தனி, உண்பதிலும் உறங்குவதிலும் கூட சாதாரண மனிதரை போல் அவர்கள் இருப்பது இல்லை. கற்பனை சிறகு இந்த இடத்துல தான் விட்டுட்டாங்க. கற்பனை சிறகு விருத்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை யாரு? கவிஞர்கள். கற்பனை சிறகு விரித்து கவிதை வானில் வட்டமிடும் பறவை என்பவர்கள் கவிஞர்கள். பூலோகத்தில் இருண்ட வீட்டிலே மனைவிக்கு மற்றவர்கள் சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? ஒரு பூலோகத்தில் ஒரு குடிசுக்குள்ளார ஒரு இருட்டுக்குள்ளார ஒரு சாதாரண ஒரு மனைவி மக்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி சம்பாரித்து கொண்டு வந்து சோத்த போடக்கூடிய ஒரு அளவுக்கு கவிஞர்கள் அல்ல. உண்மையான கவிஞன் கண்டிப்பாக சிறகை வானில் பறக்கக்கூடியவன் அப்படி ஆள் வாழ முடியுமா அப்படின்னு தான் சொல்லுது. அதை பார்த்தீங்களா, கற்பனை சிறகை வெறுத்து கவிதை பாடும் வானில் வட்டமிடும் பறவை. இது கற்பனை சிறகை வெறுத்து கவிதை பாடும் வானில் பறக்கக்கூடிய ஒரு பறவை யாரு? பாரதி. அப்படிப்பட்ட ஒரு பாரதி பூலோகத்தில், அதுவும் ஒரு இருண்ட வீட்டில் மனைவிக்கும் மற்றவருக்கும் சம்பாத்தியம் செய்து போட்டு கொளுத்து வேலை, மயிர் வேலை, மண்ணாங்கட்டி வேலை, குப்பாடுற வேலை, பிடுங்குற வேலை, கலெக்டர் வேலை பார்த்துட்டு கொண்டு வந்து காசு போடக்கூடிய கூடிய ஒரு வாழ்க்கையா ஒரு கவிஞன் வாழ்க்கை அல்ல. அது கற்பனை சிறையில் வானத்தில் பறக்கக்கூடியது. ஆமாம், எல்லோரையும் பற்றி அறிந்து வைத்திருக்கும் உலகம், மாபெரும் உலகத்தையும் அப்படியே வேற நுனியில் வச்சிருக்கக்கூடியவன் கவிஞன். சரியா? ஸோ சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியுமா? வாழ முடியாது. ஸோ வறுமை கவிஞனின் தனி உடைமை. வறுமை என்பது கவிஞனின் தனி உடைமை. அப்போ இன்னைக்கு கவிஞன் எழுதுறவன் ஆடிக்காரர்கிட்ட கொடுக்குறாங்க, பதவி கொடுக்குறாங்க, மேடை மேலே ஏற்றி அவன் மூஞ்சி மேலேயும் அவன் மகர மேலேயும் மாலைகளாக போடுகிறானுங்களே மடையார்கள். கவிஞனாடா நீங்கள் தான் பார், சாபச்சிடுவேன். புரியுதா? ஏதோ பழப்பு பழிக்கிற நாய்கள் அவன் மாலையோட வருவான், இவர் கைட்டு நீட்டுவார், இவர் அப்படி பிடுங்குவார். புறம்போக்கு டேய், பாரதி மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறான்டா புறம்போக்கு நாய்களை. கவிஞன் என்று யாராவது இந்த பட்டம் கொடுக்கறது, மயிரை கொடுக்கறது, தினத்தந்தி பேப்பரில் போடுறது, மேடை ஏறதெல்லாம் நிறுத்துங்க. பூகம்பம் வந்து அப்படியே அடிச்சு கொண்டு போட்டுருவோங்கள ராஸ்கல்ஸ். கவிஞன் யாரா கவிஞன்? எவன்டா எழுத்தாளன்? எவன்டா மியூசிக் டைரக்டர்? ராஸ்கல்ஸ். செத்துடுவீங்க சொல்லிட்டார், சாவ போறீங்க, அதுதான் நடக்க போகுது. ஸோ கற்பனை சிறகு வெறுத்த கவிதை வானில் வட்டமிடும் பறவை. பூலோகத்திலே இருண்ட வீட்டிலே மனைவிக்கு மற்றவருக்கு சம்பாத்தியம் செய்து போட்டு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. அப்போ என் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு வப்பாட்டிக்கு அப்புறம் வப்பாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாம் சம்பாரிச்சு போகிறவங்களாம் கவிஞன் டைரக்டராடா நாய மலம் தின்கின்ற நாயை. ரோட்டில் உங்கள் சமாச்சாரம் தெரியுதடா நாய் புத்தி வேண்டாம், கோவத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வறுமை கவிஞனின் தனி உடைமை. ஓட்ட சட்டடா, அதுக்கு மேலே ஒரு கருப்பு கோட்டு, 1000 ஓட்டுகள் கொண்ட ஒரு வெள்ளை சட்டை, அதை மூடுவதற்கு ஒரு கருப்பு கோட்டு. அதுதான் பாரதியின் நிலை. ஸோ வறுமை கவிஞனின் தனி உடைமை. கவிஞனுக்கு இந்த மண்ணுலகில் இன்பம் அளிப்பது கவிதை. கவிஞனுக்கு காசு, பணம், மயிர், மண்ணாங்கட்டி, பொண்டாட்டி, கிண்டாட்டி, ஒப்பாட்டி, கிப்பாட்டி எல்லாம் முக்கியம் அல்ல. அவனுக்கு இனிமை என்ன, அவனோட இன்பம் என்ன, அவனுடைய மகிழ்ச்சி என்ன, அவனுடைய சந்தோஷம் என்ன, அவன் எதை நோக்கி போகிறான், அவன் எங்கே பறந்து கொண்டு இருக்கிறான். கவிஞனுக்கு இந்த மண்ணுலகில் இன்பம் அளிப்பது கவிதை. கவிதை எழுதுவது தான்டா அவனுடைய கவிதை. நான் கத்தின் கடற்கரை இப்படி பேசிட்டு இருந்தவர் தான் எல்லா கவிஞர்களும் உண்மையான கவிஞர்களான. சோறு கிடையாது, சாப்பாடு இருக்காது, நோ ஃபுட் மேன். ஆமாம், துரத்தப்படுவான், அசிங்கப்படுத்தப்படுவான், பைத்தியக்காரன் என்று அவருக்கு ஏகப்பட்ட பட்டங்கள் கிடைக்கும். சிலர் கல்லால் கூட அடித்து தோற்றுவான்.
சாப்பிட்றீங்கடா டாஸ்கள், சாப்பிட்றீங்க. ஏற்கு வந்துச்சு, ஏற்கு கலியுகம் முத்திச்சு, கலி முத்தி போச்சு, சாப்பிட்றீங்க, எல்லாம் ஒட்டு மொத்தமாக சாப்பிட்றீங்க. அந்த மாதிரி மகாகவி பாரதியோடைய சாபம், ஏன் சாபம்? உயிரோட இருக்கிற நானும் சாபம் விட்டுக்கிட்டு தானே இருக்கிறேன். அவர் செத்து போயிட்டாரு, அவர் சாபம் பலிக்காதுன்னு நினைக்காதீங்க. ஏன் சாபம் பலிச்சிடும்? இந்த மாதிரி என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேரோ இருக்கிறான், அங்கங்கே இருக்கிறான், எங்கெங்கே இருக்கிறான், யாருக்கு தெரியும்? உண்மையானவர்கள் இருக்கச் செய்கிறார்கள். உண்மையான கவிஞர்கள் ஆங்காங்கே உலகம் முழுக்க இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய சாபமானது இந்த உலகத்தை நார வைக்கும். ரைட்டு, வெறும் போல கவிஞனுக்கு இந்த மண் உலகில் இன்பம் அளிப்பது கவிதை. கவிதை தவிர அவனுக்கு வேற ஏதும் இன்பம் கொடுக்காது. ஸோ ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவி தான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது. எவ்வளோ கொடுமை இல்லை? கவிஞனுக்கு எதுக்குப்பா கல்யாணம், எதுக்குப்பா மனைவி, எதுக்குப்பா ஒரு துறவியாகவே அவன் காலம்பூராகவே இருந்து இருக்கலாமே. அவனுக்கு மனைவி குழந்தைகள் எதற்கு? ஸோ ஒரு கவிஞனுடைய மனைவி உணவு தேட வேண்டுமென்றால் அந்த மனைவியின் கவிஞன் கணவன் தரமாட்டான், மனைவி தான் தேடிக்கணும். அதை தான் செல்லமாக சொல்ல வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. எது உண்மை எது போய் எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன செல்லமாக மந்து உள்ளே போய் உக்காந்துங்கன்னா செல்லமாக வாங்கிட்டு ஏற்கனவே வந்து சொல்லிச்சா, ஏதோ நானும் படித்து சொல்கிறேன், அவ்வளோதான். ஆமாம், கவிஞனுக்கு இந்த மண்ணுள்ளுகள் இன்பம் அளிப்பது கவிதை மட்டும்தான். ஆனால் வயிற்றுக்கு உணவு தேடி வாழும் வகையை அவன் மனைவி தான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது. யாருக்கு? மனைவி கவிஞனுக்கும் சேர்த்து, பாரதிக்கும் சேர்த்து. பாரதி கொடுத்தானே குழந்தைகள், அதற்கும் சேர்த்து மனைவி தான் போல இருக்குது. மனைவி தான் கண்டுபிடிக்க வேண்டி வருகிறது. காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவை இன்று காலம் கழித்தேனே. ஆனால் என்ன செய்ய முடியும்? காதல் ராணி நம்ம யாரு? காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன். காதல் ராணி யார்? செல்லம்மா. யாருக்கு? பாரதிக்கு. பாரதிக்கு செல்லம்மா காதல் ராணி. ஓகேவா? ஆமாம், அந்த காதல் ராணி காதல் ராணியாக மனைவியை போற்றும் கவிஞன் அவளுக்கு சாதமும் போட வேண்டும் என்ற நினைவே இன்று காலம் கழித்தேனே. ஆனால் என்ன செய்ய முடியும்? பாரு, அது இப்படி வேதனைப்படுது. ஐயோ, என் கணவன் பாரதி மாபெரும் கவிஞன், விண்ணில் பறந்து கொண்டிருக்கும் ஒரு கவிஞன், உலகே அவனை பார்த்து அதிசயித்து போகிறது. அப்படிப்பட்ட கவிஞனுக்கு சோறு கூட போட முடியலையே, சாதம் கூட கொடுக்க முடியவில்லையே. அப்படிப்பட்ட ஒரு வறுமை, அப்படிப்பட்ட ஒரு வறுமை நிலையாம் என்ன இருக்கு அவளுக்கு? ஆமாம், ஒரு கவிஞன் அவள் சாதம் போட வேண்டும் என்ற நினைவே இன்றி காலம், சாதம் கூட போடணும் அப்படின்ற ஒரு நினைவு கூட இல்லாமல் வாழ்ந்த நீ என்கிறாள். யார்? செல்வம்மா. கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன். கவிஞர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. விசித்திரம், புதுமை, அற்புதம். ஏன் உலகமே, இந்த உலகே கவிஞர்களால் தான் இந்த மற்றவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது, அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இல்லைன்னா ஒரு மயரானுக்கு இந்த உலகம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது. கவிஞன் தான் இந்த உலகத்தை பன்முகங்கள் கொண்டு, பன்முகங்கள் கொண்டு, கோடி கோடியான கண்களை கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறான் கவிஞன். உண்மையான கவிஞன், திட்டு கவிஞன், இந்த சினிமா பாட்டு எழுதுறானே அவன்லாம் இல்லை. ரைட்டா? ஸோ எங்கள் கவிஞன் விசித்திரமான தன்மை நிறைந்தவன். அவனுக்கு எதுவும் பெரியதில்லை. அவன் தான் பெரியவன். அவனுக்கு எது? அவனை விட பெரியது எது இருக்க முடியும்? ஒன்றும் இருக்க முடியாது. கவிஞனை காட்டிலும் பெரியது இந்த உலகில் எதுவுமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவனே முதன்மை பெற்றவன். அவன் தான் இந்த உலகத்தை. என் அப்பாவும் என் அம்மாவும் என்ன வேணா இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த இருக்கலாம். நான் பிறந்த பின்பு நான் கவிஞனாக மாறிப்போனேன் என்றால் இந்த உலகத்தையே அப்பா அம்மாவுக்கு அறிமுகப்படுத்துபவன் நான். அவன் தான் கவிஞன். புரியுமோ புரியாதோ போங்க. என்ன அந்த ஆள் பேசினுக்கிறான், என்னமோ பேசலாம், பைத்தியக்கார லூசு கம்நாட்டின்னு நினச்சிட்டு போ. அதாவது அப்பாவும் அம்மாவும் என்ன இந்த உலகத்துக்கு அறிமுகம் பண்ணியிருக்கலாம். ஆனால் என் அப்பா அம்மாவுக்கும் இந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. அவர்களுக்கு ஒரு நல்ல கவிஞர், சிறந்த கவிஞர், காசு பணம் பின்னாலா ஓடாத ஒரு கவிஞர், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்பதை பெத்த தாய் தகப்பனருக்கு எடுத்து செல்பவன் உண்மையான கவிஞர். எத்தனை பேர் யாருக்கீங்க? அப்பேற்பட்ட கவிஞர் நீங்கள். சரி, ஆனால் இல்லாமல் போங்க, நமக்கு என்ன? ஆமாம், சரியா? ஆனால் எங்கள் கவிஞன் விசித்திரமான தன்மை இருந்தவன். அவனுக்கு எதுவும் பெரிது இல்லை. நத்திங் டூயிங். அவனுக்கு எதுவுமே பெரியல. அவன்தான் பெரியவன்.
அப்படி அவன் நினைத்து கொள்வது இல்லை. அப்படி அவன் நினச்சிக்கிட்டா ஏன் அப்போ பிச்சை எடுக்கிறான்? ஏன் சோறு தண்ணி இல்லாமல் ரோட்டில் கிடக்குறான்? ஏன் குடும்பத்தை கவனிக்க முடியாமல் வானில் பறந்து சிறகு அடித்து கொண்டு இருக்கிறான்? சரி, ஓகே. ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண் தான் நினைக்க முடியும்? மை காட். ஸோ செல்லம்மா பாரு, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கவிஞனின் மனைவியாக இருந்தும் பயனன் என்பது போல தான். ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்ற எந்த பெண் தான் நினைக்க முடியும்? அப்போது எப்படி ஒரு கவலையோடு ஒரு பெண் எவ்வளோ நாள் தான், யார் கூட தான், எப்படி தான் பிரச்சனைகளோட, துன்பங்களோட, துயரங்களோட இருக்க முடியும்? ஒரு பெண்ணால் எப்படி முடியும்? அதான். ஆனால் கவலை நிறைந்த வாழ்நாளை கழிக்க வேண்டும் என்று எந்த பெண் தான் நினைக்க முடியும்? எந்த உலகில் எந்த பெண்ணாலாவது அது போல் நினைக்க முடியுமா? அப்படி தான் போல் இருக்குது. உள்ள அர்த்தம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாஷைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் நிறைந்திருப்பது இயற்கை தானே. ஆமாம், உண்மைதான். சின்ன பெண்களுக்கு அதுவும் ஆசை அதிகம். அது வேணும், இது வேணும், அந்த அப்பா சாதாரணமாக ஆசை இல்லை. ஒரு புடவை வாங்கிறதுக்கு ஒரு கடவுளில் போந்தால் காலையில் 10 மணிக்கு போயிட்டு ராத்திரி 10 மணிக்கு தான் திரும்புது. அப்படிப்பட்ட ஆசைகள் உள்ளவர்கள் பெண்கள். எல்லாவற்றிலுமே அவர்கள் அப்புறம் சரியா சிறு வயதில் ஆசா பாசங்களும் அபிலாசைகளும் ஒவ்வொரு பெண்ணின் மனதிலும் நிறைந்திருப்பது இயற்கை தான். அதை மாற்ற முடியாது. எல்லா பெண்களுக்கும் ஏகப்பட்ட ஆசைகள் உண்டு. சரி, அதுக்கிட்டோம். சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால் தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது. சுகமாக வாழ்வதற்கு நல்லா சூப்பராக இருக்குன்னா அதுக்கு சொர்க்கத்துக்கு போயிடணும், அங்கே போனால் தான் நல்லா நல்லா சென்றால் தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது. சொர்க்கத்துக்கு போயிடலாம் ஒரு கவிஞனுக்கு மனைவியாக இருந்தால். சொர்க்கத்துக்கே நம்ம போய்விட்டோம் அப்படின்ற ஒரு நிலை யாருக்கு வந்துடுது? ஒரு கவிஞனா சுகமாக வாழ்வதற்கு சொர்க்கலோகம் சென்றால்தான் முடியும் என்ற நிலை கவிஞன் மனைவிக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த நாளில் இருந்த சக்தி முத்த அந்த நாள் அப்போ யாரோ அந்த நாளில் இருந்த சக்தி முத்த புலவரின் மனைவியிடமிருந்து இன்று என் கணவர் வரை சுக வாழ்வு ஒரே விதமாக தான் அமைந்திருக்கிறது. ஆமாம், உண்மையான கவிஞர்கள் அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க போல இருக்குங்க. இங்கே பாருங்கள், சக்தி முத்த புலவர்னு யாரோ ஒருத்தர் இருந்திருப்பார் போல இருக்குது. அவரையும் இவர மாதிரி தான் போல இருக்குது. பாவம். அதான் அந்த நாளில் இருந்த சக்தி முத்த புலவரின் மனைவியிடமிருந்து இன்று வரைன்னா அது செல்லம்மா. இன்னைக்கு வரை இல்லை, இன்னைக்குலாம் சாம இன்னைக்கு கவிஞர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இன்னைக்கு இருக்கிற கவிஞர். அவன் பொண்டாட்டிக்கு பொண்டாட்டிக்கு டிரைவரை பிடிச்சி போயிட்டா புருஷங்காரன் டிரைவருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுப்பான். அப்படி ஒரு கேவலமான உலகம் இந்த உலகம். ஐயோ, என் பொண்டாட்டிக்கு டிரைவரை பிடிச்சிருக்குதுப்பா, அதனால் நான் சூப்பர் கவிஞன், ஒரு பாட்டு எழுதுனா இவ்வளோ பணம் கிடைக்கும், அதனால் என் பொண்டாட்டிக்கு பிடிச்ச டிரைவரையும் அவளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துடலாம். இல்லை, அவனுக்கு ஒரு தனி கார், இவளுக்கு ஒரு தனி கார் வாங்கி கொடுத்துடலாம். அவ்வளோ கேவலமான கவிஞர்கள் வாழும் காலம் இந்த காலம். சரியா? ஓகே. மானம் மரியாதை சூடு சொரணை இருந்தால் நான் பேசுகிறதுக்கெல்லாம் கொஞ்சமாக வெக்கம், மானம் சூடு சொரணை ஏதாவது இருக்கும். இல்லை அழைச்சி காலங்காலமாக 100 வருஷம் 200 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இந்த மாதிரி விஷயத்தை கேட்டு கழுவி மூஞ்சில் ஊற்றி நாரி நக்கி போய் போனவனுங்களுக்கு எங்கேயாவது ரோசம் மானம் சொரணை கட்ட நாய்ங்க அதான் மறுத்து போச்சு. அதை விடு, இதுங்களை பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த நாளில் இருந்த சக்தி முத்த புலவரின் மனவிடமிருந்து இன்று வரை சுகவாழ்வு ஒரே விதமாகத்தான் அமைந்து இருக்கிறது. ஓகே, ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சைத்தான் வாங்க வேண்டும். ஆமாம், பிச்சைக்காரன் தான். ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவர் கூட, துறவி கூட, சித்தன் கூட, புத்தன் கூட எல்லாருமே பிச்சை தான் எடுத்தாங்க. ஆமாம், இன்னைக்கு பெரிய பெரிய போதகர்ன்றோம், பெரிய சாமியார்ன்றோம். அவனும் ஆட்டையை போட்டான், மயிரை பிடுங்கினா, கத்த கட்டினா, பிளாக் மணியை வச்சுன்னு இருக்கிறானுங்க பெரிய சாமிங்க. கோடி 1000 கோடி 1 லட்சம் கோடி லட்சம் கோடி வச்சிருக்கிற சாமியார் நல்லா ஓடுற அரசியல்வாதி, அரசாங்கம், மந்திரி, வெக்கங்கட்டம் மானங்கட்டவனுங்க இவங்ககிட்ட போய் பாரதியை பற்றி பேசுறதுல என்ன வரப்போகுது? ஆனால் ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சை தான் வாங்க வேண்டும். ஆமாம், ஏகாந்தம் மீன்ஸ் வாட்?
அதில் உட்காந்துட்டு தியானத்தில் உட்காந்துட்டு அவ்வளோதான். தியானத்தில் உட்காந்துட்டு அந்த பிச்சை தான் அப்படியே உட்காந்துருக்கேன். ஆனால் போட்டால் போடுவான், ஆனால் போட்டால் போடுவான். இல்லை ஏற்கனவே போட்டு போனான் பார்த்தீங்களா, தட்டில் இருக்குங்களா அதெல்லாம் இழுட்டு போடுவான், அதையும் போடுவான் திருட்டு பசங்க. சரி, ஏகாந்தத்தில் அமர்ந்து விட்டால் முனிவரும் கூட அவரிடம் பிச்சை தான் வாங்க வேண்டும். ஆனால் மனை தலைவியாக நான் அவ்வாறு நிஷ்டையில் இருக்க முடியுமா? மனை தலைவின்னா யார்? மனைவி. மனை தலைவி மீன்ஸ் மனைவி, பாரதியின் மனைவி. ஒன்று சொல்கிறது. ஆனால் மனை தலைவியாக நான் அவ்வாறு நிஷ்டையில் இருக்க முடியுமா? கவிஞர்களில் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். கடவுளை பக்தி செய்யும் கவிஞன், காவியம் எழுதும் கவிஞன், இவர்களை புற ஊடக தொல்லைகளை சூழ இடம் இல்லை. அதான் பார்த்தீங்களா, சாமியை பற்றி எழுதுனா அப்புறம் அதான் கடவுளை பக்தி செய்யும் கவிஞன், காவியம் எழுதும் கவிஞன், இவர்களை புற உலக தொலைகளை சூழலும் தொல்லைகளே கிடையாதுன்றாங்க. தொல்லைகளே புற உலக கஷ்டம், சூழல், துன்பம் சொல்லலாது. இதுக்கு வாழ்கிறவனாச்சு. ஆக்ஷன்ஸ் எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா போய் சூத்திர போய் முட்டி கடாம முண்டான் அப்படிப்பட்டவனுங்கப்பா. அவங்கள எந்த கஷ்டமும் சூழாதுப்பா, சரியா? ஸோ கடவுளை பக்தி செய்யும் கவிஞன், காவியம் எழுதும் கவிஞன், இவர்களை புற உலக தொலைகளை சூழ இடம் இல்லை. அவங்க எந்த கஷ்டமும் நெருங்காது, சரியா? எனது கணவர் கற்பனை காவியமாக மட்டுமல்லாமல் தேசிய கவிஞனுமாக விளங்கினார். பேர்பட்ட பிரிட்டிஷ்காரன் வாழ்ந்த காலம் அது துரத்தப்பட்டார். ஃப்ரெஞ்சு ஏதோ எங்கே போனால் பாண்டிச்சேரி கூட இப்போ எங்கே போனார். 13 சாகும்போது 13 பேர் தான். மழை, பயங்கரமான மழை, 13 பேர் தான் இருந்தாங்க. 13 பேர் தான் இருந்தாங்க. சரி, என் கணவரோ கற்பனை கவியாக மட்டுமல்லாமல் தேசிய கவியாகவும் விளங்கியவர். அதனால் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். சரி, கவிதை வெள்ளத்தை அணை போட்டு தடுத்தது அடக்குமுறை. அவருடைய அடக்குமுறை. அவர் புரட்சி கவிஞர் இல்லையா, நம்ம புரட்சி கவிஞனாச்சு. புதுமை பெண்களை உருவாக்கக்கூடிய ஒரு நிலையில் இருந்தவர். அப்படிப்பட்டவர் துரத்தப்பட்டார் அரசால், பிரிட்டிஷ் அரசால் துரத்தப்பட்டார். ஒளிந்தார். அப்புறம் அவர் எழுதக்கூடாது, கவிதைகளை பரப்புவதை, எழுதுவதை எல்லாம் தடை செய்தார்கள். என்னென்னமோ செய்தார்கள். அதை பற்றி பேசுனா நான் ஒரு வருஷத்துக்கு பேசி உட்காந்துருப்பேன். அவ்வளோ நேரம் என்கிட்ட இல்லை. ஸோ அதனால்தான் நான் மிகவும் கஷ்டப்பட்டேன். கவிதை வெள்ளத்தை அணை போட்டு தடுத்தது அடக்குமுறை. குடும்பமே தொல்லைக்குள்ளாகியது. ஆனால் நுங்கும் நுரையுமாக பொங்கி வரும் புது வெள்ளம் போல அடக்குமுறையை உடைத்து கொண்டு பாய்ந்து செல்லும் அவர் கவிதை. ஆமாம், பேர்பட்ட அடக்குமுறையாக இருந்தாலும் சரி, ஜெயில் வாசமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, வாதியின் கவிகளை தடுக்க எந்த சக்தியாலையும் முடியாது. எழுத்து வாய்மையை தடுக்க முடியுமா? அதுவும் பாரதியின் அறிவுபூர்வமான கவிதைகள் எப்படிப்பட்டது? பாரதியின் கவிதை முன்னால் கத்தி துப்பாக்கி அணுகுண்டு மயில பிடுங்கடா, டே போடா. பாரதி கவிதைக்கு முன்னால் உன் குண்டு என்ன பிடுங்கும்? பாரதிக்கு முன்னால் எல்லாம் திட்டு பசங்க எவனா கிவிங்க அவரை பற்றிலாம் பேசாதீங்க. அவர் ஃபோட்டோ போட்டுலாம் வாழுறீங்க. அவர் போட்டு ஏடா நல்லா காரு பங்களோ இவங்களோன்னு ஏதோ இல்லாது பொல்லாது இந்த பைத்தியக்கார படிக்காத நாய்ங்க ரசிக்கிற மாதிரி பாட்டு போகிற கதை காசு கிடைக்குது. அப்படியே ஏன் பாரதி ஃபோட்டோலாம் போட்டு பாரதியை பற்றிலாம் பேசுறதுக்கு தகுதியெல்லாம் உங்களுக்கு இல்லை. திருட்டு பையன், காசு வச்சுருக்கிறவன், கார் வச்சுருக்கிறவன், தயவு செஞ்சு பாரதி பேரை யூஸ் பண்ணாத. பிச்சைக்காரன், படிக்காதவன், ரொம்ப ஒரு கவிதை மேல் பிரியப்பட்டவன், கவிதை எழுதுகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அவர்கள் போடட்டும், நீ போடாத. நீ போடுறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கோபம் வருது. சரி, ஓகே. ஆனால் நுரையுமாக பொங்கி வரும் புது வெள்ளம் போல அடக்குமுறையை உடைத்து கொண்டு பாய்ந்து செல்லும் அவர் கவிதை. சரி, காலையில் எழுந்ததும் கண் விழித்து மேலை சுடர் வானை நோக்கி வீற்றிருப்பார். ஆமாம், காலையில் எழுந்ததும் அந்த கண் விழித்த அந்த மேலை சுடர் வானை நோக்கி வீற்றிருப்பார். அப்புறம் ஸ்நானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும், ஸ்நானம் குளிப்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்திலும் அவரோட
டெய்லி பிரெட் அவர் செய்யக்கூடியது. அதாவது காலையில் எழுந்ததும் கண் விழித்ததும் மே மேல்நிலை மேல் மேலை சுடர் வானையின் மேலை சுடர்னா சூரியனை நமஸ்காரம் செய்வது, வானை நோக்கி வீழ்ச்சியிருப்பார். சரி, அப்புறம் ஸ்நானம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதத்தில் அமையும். சூரிய ஸ்நானம் தான் அவருக்கு ரொம்ப பிடித்தமானது. சூரிய ஸ்நானம், சூரியனை தான் சூரிய ஸ்நானம் தான் அவருக்கு பிடித்தமானது. வெளியிலே நின்று நிமிர்ந்த சூரியனை பார்த்து தான் வெயிற்குளிர் இந்த என்னது இந்த வெள்ளக்காரனாக குளிப்பான பீச்சில் போய் படுத்துப்பானே சூரிய குளிர். ஆமாம் வெளியிலே நின்று நிமிர்ந்து சூரியனை பார்த்து தான் குளியல். அப்புறம் சூரிய கிரகணம் கண்களில் உள்ள மாசுகளை நீக்கும் என்பது அவர் அபிப்பிராயம். சூரிய கிரகணம் கண்களில் இருக்கக்கூடிய மாசுகளை அகற்றிவிடும் என்பது அவருடைய அபிப்பிராயம். அப்புறம் காலை காப்பி தோசை பிரமாதமாக இருக்க வேண்டும் அவருக்கு. காலையில் காப்பியும் தோசையும் கொஞ்சம் சுவையாக நல்லா இருக்கணும், பிரமாதமாக இருக்க வேண்டும் அவருக்கு. அப்புறம் தயிர் நெய் புது ஊறுகாய் இவைகளை தோசையின் மேல் நம்ம பெய்து தின்பார், தெளித்து தின்பார். அதான் தயிர் நெய் புது ஊறுகாய் இவைகளை தோசையின் மேல் பெய்து தின்பார். அப்புறம் அவருக்கு பிரியமான பொருளை சேகரித்து கொடுத்தால் அவரது நண்பர்களான காக்கையும் குருவியும் அதில் முக்கால் பாகத்தை புசித்து விடுவார்கள். ஆமாம், காக்கையும் குருவியும் எங்கள் குடும்பம் அப்படி பாடுவார். காக்கையும் குருவியும் நல்லாயிருக்கும் அந்த பாட்டு, நான் கேட்டிருக்கேன். காக்கையும் குருவியும் ரொம்ப நல்லாயிருக்கும், அது எனக்கு வரல. அவருக்கு பிரியமான பொருளை சேகரித்து கொடுத்தால் அவரது நண்பர்களான காக்கையும் குருவியும் அதில் முக்கால் பாகத்தை புசித்து விடுவார்கள். எதை வேண்டுமானாலும் பொறுக்க முடியும், ஆனால் கொடுத்த உணவை தாம் உண்ணாமல் பறவைகளுக்கு போட்டுவிட்டு நிற்கும் அவருடைய அந்த தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகிக்கவே முடிந்ததில்லை. இவருக்கு சாப்பிட கொடுத்து அவர் காக்கைக்கும் குருவிகளுக்கும் போட்டு விட்டு அந்த சாப்பிடாம கொள்ளாமல் அப்படி இருக்கிறத பார்க்குற அந்த நிலையை யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லை, செல்லம்மாவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அந்த ஒரு நிலையை மட்டும் என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்கிறாள் செல்லம்மா. எதை வேண்டுமானாலும் பொறுக்க முடியும், ஆனால் கொடுத்த உணவை தாம் உண்ணாமல் பறவைகளுக்கு போட்டுவிட்டு நிற்கும் அவருடைய தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகிக்கவே முடிந்ததில்லை. சிஷ்யருக்கு குறைவு இராது, செய்திகளுக்கும் குறைச்சல் இல்லை. காணா முதமோ காதின் வழியே புகுந்து உடல் எங்கும் நிறைந்து விடும். அந்த கானா அமுதம் அதானங்க பாட்டு சாங், இன்னும் கான அமுதம். இந்த கானா அமுதமோ காதின் வழியே புகுந்து உடலெங்கும் நிறைந்து விடும். கழிப்பை மட்டும் பூரணமாக அனுப்பி வைக்க முடியாமல் உள்ளிருந்து ஒன்று வாட்டும். அந்த கழிப்பு, அந்த சந்தோஷத்தை மட்டும் கழிப்பை மட்டும் பூரணமாக அனுபவிக்க முடியாமல் உள்ளிருந்து ஒன்று வாட்டும். யாருக்கு? செலமாவிற்கு. அதுதான் கவலை, அதான் வருத்தம், அதான் வேதனை. அவருக்கும் சரி, பாரதிக்கும் சரி, செல்லம்மாவுக்கும் சரி. ஆமாம், இச்சகம் பேசி வாழும். இச்சகம் மீன்ஸ் வாட்? இச்சகம் அதான் ஏசுதல், பேசுதல், கெட்ட வார்த்தை அந்த மாதிரி. இச்சகம் பேசி வாழும் உலகத்தில் எப்பொழுதும் மெய்யே பேச வேண்டும் என்பது அவரது கட்டளை. ஆமாம், பொய்யே பேசி அயோக்கியதன்மே பண்ணி திட்டுத்தன்மே பண்ணி சூது வாது கேடு வினை இணை எல்லாம் செய்யக்கூடிய இந்த சாதாரண சாத்தான் மக்கள் இடம் என்னது, அதாவது சாத்தான் மக்கள் உலகம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் இச்சகம் பேசி வாழும் உலகத்தில் எப்பொழுதும் மெய்யே பேச வேண்டும் என்பது அவரது கட்டளையாக இருந்தது. கடிந்து கொண்டார், கத்தினார், திட்டினார். ஆமாம், எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசக்கூடாது. உண்மை, தயவு செஞ்சு எக்காரணத்தை கொண்டும் பொய் பேசாதாங்க. சாக்கடித்து சொல்லுவார், என் உயிரே போனாலும் சரி, என் கல்லறையில் நான் ஒரு பேய் பேசினவன் என்று என் கல்லறையில் எழுதப்படக்கூடாது, அதற்காக என் உயிரே போனாலும் பரவாயில்லை என்று சொல்வார் சாக்ரட்டிஸ். அவ்வளோ அந்த காலம். ஆமாம், நம்ம இப்பத்தியோ ஹீரோ யார் சாக்ரட்டிஸ்? அவர் சொல்லியிருக்கார், என் உயிரே போனாலும் சரி, என் கல்லறையில் நான் பொய் பேசியவன். ஆமாம், பொய் பேசியவன் என்று என் கல்லறை கூட சொல்லிவிடக்கூடாது. அப்படி சொல்லாமல் இருக்கணும். அப்படி சொல்லாமல் இருக்கணும். என் கல்லறை கூட சாக்ரட்டிஸ் பொய் சொல்லாதவன்,
ஆமாம், ஆமாம். பொய் பேசக்கூடாது என்பதற்காகவே உயிரை துறந்தவன் அப்படி இருக்க வேண்டும். புரியுதுங்களா? சரி, ஓகே. அப்போது எக்காரணத்தை கொண்டு பொய் பேசக்கூடாது. இது எத்தனை சிரமமான காரியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். பொய் பேசாமல் இந்த உலகத்தில் வாழ முடியுமா? ஒரே ஒரு மணி நேரம் பொய் பேசாமல் இருந்தால் இந்த உலகம் என்ன ஆகும்? 1 hour டெய்லி ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் 800 கோடி பேர் இருக்கிறார்கள். தினமும் 1 மணி நேரம் நான் பொய் பேச மாட்டேன் என்று உங்களை நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாங்க. உலகம் உடனே அழிஞ்சிடும். நாளைக்கு அழிஞ்சிடும். ஒவ்வொருத்தரும் உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேரும் நான் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வெறும் உண்மை தான் பேசுவேன் என்று ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வாங்க. நாளைக்கே உலகம் அழிஞ்சிடும். எல்லோரும் ஜெயிலுக்கு போயிடுவான். எல்லோரும் சுடப்பட்டுருவான். அதுதான், ஓகேவா? ஸோ இது எத்தனை சிரமமான காரியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். புதுவை எனக்கு சிறைச்சாலை ஆகியது. யாருக்கு செல்வா? புதுவை புதுச்சேரி, பாண்டிச்சேரி எனக்கு என்னாச்சு? சிறைச்சாலை ஆனது. புதுவை எனக்கு சிறைச்சாலை ஆகியது. சிறைச்சாலை என்ன செய்யும்? ஞானிகளே அது ஒன்றும் செய்ய முடியாது தான். ஆமாம், சிறைச்சாலை என்னையா பண்ணும்? ஞானிகளை, சித்தனை, புத்தனை, அறிவாளியை, மெய் அறிவாளர்களை, ஒரு சயின்டிஸ்ட்டை, ஒரு கண்டுபிடிப்பாளனை, ஒரு உண்மை பேசுவனை சிறைச்சாலை என்ன செய்யும்? ஆமாம், இவன் அங்கே போனால் சிறைச்சாலையும் திருத்திடுவான். இந்த உண்மை பேசுபவன், சித்தம், புத்தன், காந்தி, ஏசு எல்லாரும் அங்கே போனால் அங்கே இருக்கிறவங்களையும் திருத்திட்டு வந்துடுவான். அதான் நல்ல கவிஞர். இது எத்தனை சிரமமான காரியம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். புதுவை எனக்கு சிறைச்சாலை ஆகியது. சிறைச்சாலை என்ன செய்யும்? ஞானிகளே அது ஒன்றும் செய்ய முடியாது தான். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனத்தின்மை அவர்களுக்கு உண்டு. ஆனால் என்னை போன்ற சாதாரண பெண்ணுக்கு இல்லறத்தை நல்லறமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை லட்சியமாக கொண்ட ஒருத்திக்கு சிறைச்சாலை நவமான துன்பங்களை அளித்தது தான், கொடுத்தது தான். சாதாரண பெண் ஒரு செல்லமாவே இந்த மாதிரி விஷயங்கள் சந்தோஷப்பட்டுமா என்ன? துன்பத்தை தான் கொடுக்கும், நரகத்தை தான் தரும், வேதனையை தான் தரும். எதையும் ஏற்றுக்கொள்ளும் மனத்தின்மை அவர்களுக்கு உண்டு, ஞானிகளுக்கு உண்டு, கவிஞர்களுக்கு உண்டு. உண்மை கவிஞன்ப்பா, பொய்யான கவிஞன் இல்லை. ஆனால் என்னை போன்ற சாதாரண பெண்ணுக்கு, சாதாரண ஒரு பெண், இல்லறத்தில் வாழ வேண்டிய பெண்ணை, சும்மா சாதாரண அபிலாஷைகள், சாதாரண ஆசைகள், புடவை வாங்கணும், ஜாக்கெட்டு வாங்கணும், அந்த ஜாக்கெட்டை கொண்டு போய் தைக்க கொடுக்குற இடத்துல அந்த தைக்கிறான் பார் டெய்லர், அவன் நல்லா அழகாக இருக்கணும், பரம்போக்குன்னா இங்கே. ஆனால் என்னை போன்ற சாதாரண பெண்ணுக்கு இல்லறத்தை நல்லறமாக வைக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை லட்சியமாக கொண்டு ஒருத்திக்கு, ஆமாம் வீட்டை நல்லா பார்த்துக்கணும், புருஷனை நல்லா பார்த்துக்கணும், சோத்தை போடணும், அவன் எங்கேயா போயிட்டா அப்புறம் நம்ம போய் சீரியல் பார்க்கணும். ஆமாம், ஸோ கூட எங்கே ஆகிறாளுங்களா? எல்லாம் ஹோட்டல்லாம் உட்காந்துருக்குறாளுங்க. ஒருத்தி கூட சுவாராகிறது இல்லை. எவ்வளவு சுவார சொந்தமாக பெரிய பெரிய வேலைக்காரி கூட சுவாராகிறது இல்லைப்பா. இப்போ அவளும் உட்காந்து சீரியல் பார்க்குறா அந்த ஓனர் கூட. ஸோ இல்லறத்தை நல்லறமாக்க வேண்டும் என்ற ஒரே விஷயத்தை லட்சியமாக கொண்ட ஒருத்திக்கு சிறைச்சாலை நவமான துன்பங்களை அழித்து பல நவநவம் நவரசம் சொல்கிறோம்ல, அது மாதிரி ஏகப்பட்ட விதவிதமான துன்பங்களை, விதவிதமான துயரங்களை, விதவிதமான கஷ்டங்களை, விதவிதமான அயோக்கியத்தனங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவையாக தான் இருந்தது. அப்படிதான் அது அர்த்தம். ஆமாம், சிறைச்சாலை நம்ம துன்பங்களை அள்ளித்தான் கொடுத்தது. புதுவையில்தான் புதுமைகள் அதிகம் தோன்றின. புதுவையில் தான், புதுவை மீன்ஸ் வாட்? புதுச்சேரி, பாண்டிச்சேரி, அங்கே தான். அதுதான் என்னதான், புதுவையில் தான் புதுமைகள் அதிகம் தோன்றின. புது முயற்சிகள், புதிய நாகரிகம், புதுமை பெண் எழுச்சி, புது கவிதை இவை தோன்றின. வா சுபதிஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார், என்ன கேட்டால் செல்லமாகவே மிகப்பெரிய ஒரு கவிஞர் தான். எங்கே பாருங்க, பாரதிகிட்ட கூட இது எதிர்பார்ப்பு இருக்கும். புது முயற்சிகள், புதிய நாகரிகம், புதிய பெண் எழுச்சி, புது கவிதை இவை தோன்றின எங்கள் பாண்டிச்சேரியில். இத்தனை புதுமைகளும் எழுதுவதற்கு நான் தான் ஆராய்ச்சி பொருளாக அமைந்தேன். வாவ், இட்ஸ் கிரேட். இதை தாங்க சொல்கிறாங்க எல்லாரும். எல்லா அறிஞர்கள் பின்னாலும், எல்லா வெற்றியாளர்கள் பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்கிறார்களே, அது செல்லம்மா போன்ற பெண்கள். ஒன்ன மாதிரி நொல்லம்மா பெண்கள் இல்லை, குள்ளம்மா பெண்கள் இல்லை, திருட்டம்மா பெண்கள் இல்லை, செல்லம்மா பாரதியின் மனைவி செல்லம்மா போன்ற பெண்கள் தான் ஞானிகளுக்கு
நன்மதிப்பு பெற்ற பேரறிஞன், பேரறிவாளன், மாபெரும் சிந்தனையாளர், இப்படிப்பட்டவர்களுக்கு அமைந்த ஒரு பெண். உன்ன மாதிரி ஈறு பேரு சேரு சரங்கி லிப்ஸ்டிக் இல்லை. நீ வேற ஐயோ ஒரு பெண்ணுப்பா எல்லாருங்களுக்கும் இருப்பேப்பா திட்டு பயலுக்கு, தாலி இருக்கிறவனுக்கு, செயின் இருக்கிறவனுக்கு, முல்லை மாறிக்கு முடிச்சவங்க, ஆமாம் பேங்க் ராபரி, கஞ்சா கடத்துறவன், அவனுக்கு பெண்ணு தான்ப்பா பின்னால் இருக்கிறான். அவனுக்கும் பெண்ணு தான் பின்னால் இருக்கிறான். இன்றைக்கி அப்படி தான் ஏகப்பட்ட பேர் இருக்கிறான். அதான் பாதிப்பாவா லட்சத்தில் கோடியில் ஒருத்தர். ஆனால் குட்டத்தோட குட்டமாக இன்னைக்கு கும்பலாக கோவிந்தோ போடுற எல்லா திட்டு அயோக்கிய பையன் முடிச்சுக்கிறோம், முல்லை மாதிரி கஞ்சா கட்டுறோம், பொண்ணு கட்டுருவோம், பாலியல் பண்ணுறோம், எல்லாருக்கும் பின்னால் இருக்கிறோம் யார்? பொண்டாட்டி தான். இல்லை டூப்ளிகேட் காது, எது என்னமோ கள்ளக்காது. பொண்டாட்டி இல்லை கள்ளக்காது இல்லை நேற்று வந்தவன், அப்படி தான் எடுத்துக்கணும். ரைட்டா? நீ கோச்சிட்டு போகலாம். என் மயிரை கூட முன்னால் பிடுங்க முடியாது, போகல. அப்புறம் இத்தனை புதுமைகளும் எழுவதற்கு நான் தான் ஆராய்ச்சி பொருளாக அமைந்தேன். யாரு? கவிஞன் பாரதிக்கு ஒரு இது வலது கை, இல்லை ஆன்மா, இல்லை புத்தகம், இல்லை என்ன அத்தனைக்கும் ஒரு பொருளாக இருந்தால் பாரதிக்கு முன்னேற்றத்துக்கு, பாரதியின் கவிதைக்கு மையாக இருந்தால், பாரதியின் கவிதைக்கு பேனா மையாக இருந்தால் யார்? செல்லம்மா, மாபெரும் செல்லம்மா. பாரதி ஒரு வெள்ளை பேப்பர் தான். அந்த வெள்ளை பேப்பரில் இருந்த எழுத்துக்கள்லாம் யார்? செல்லம்மா. அதை உணர வேண்டும். நல்லம்மா இல்லைங்க, செல்லம்மா. ஆமாம். அப்போது இங்கே இத்தனை புதுமைகளும் எழுவதற்கு நான் தான் ஆராய்ச்சி பொருளாக அமைந்தேன். பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா வேண்டாமா என்று வெகுகாலம் ஆராய்ந்த பின்னரே பெண் விடுதலை அவசியம் என்ற முடிவு கண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடித்தார் என் கணவர். ஏற்பட்ட விஷயம் பார்த்தீங்களா? பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா? ஆணு பெண்ணு சமமா? அவளுக்கு சம அந்தஸ்து கொடுக்கப்பட வேண்டுமா? யார் எச்சா மேனுஸ்கிரிப்டில் மனுசாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருப்பார்? அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது பெண்களை பற்றி. பக்கமாக 40-50 விதமாக என்னென்னமா எழுதி வச்சுருக்கானையா மேனுஸ்கிரிப்டில். அப்போது பெண்களுக்கு சம அந்தஸ்து வழங்க வேண்டுமா வேண்டாமா என்றார். வெகு காலமாக ஆராய்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது, சாதா பிரச்சனை. வெகு காலம் ஆராய்ந்த பின்னரே பெண் விடுதலை அவசியம் என்ற முடிவு கண்டு நடைமுறையில் நடத்துவதற்கு துடித்தார் என் கணவர். புதுமை பெண் வேண்டும், சம அந்தஸ்து அவளுக்கு தரப்பட வேண்டும், ஆனால் ஆதிக்கத்தில் இருந்து அவள் விடுபட வேண்டும். அதற்காக மிகவும் பாடுபட்டவர் யார்? பாரதி, மகாகவி பாரதி. விண்ணை முட்டும் சக்தி கொண்ட பாரதி, சாதாரணமானவன் அல்ல பாரதி. விண்ணை அடிச்சு மூஞ்சி கீஞ்செலாம் கீச்சிட்டு போயிடுவான், அப்படிப்பட்டவன் பாரதி. ஸோ ஆமாம், நடைமுறையில் நடத்துவதற்கு துடித்தார் என் கணவர். பெண்களுக்கு சம அந்தஸ்து, புதுமை பெண்களை உருவாக்குவதில் தலைச்சிறந்தவனாயிருந்தான் பாரதி. சரி, இந்த முடிவை அவர் காண்பதற்குள் நான் பட்ட பாடு அப்பா, நான் என்னவென்று சொல்வது. இந்த முயற்சிகளை எல்லாம் அவர் கடை கொண்டு அதை நடைமுறைப்படுத்த அவர் ஏற்படுத்தி கொண்ட வலி, துன்பங்கள், துயரங்கள், ஓடுதல், ஐயோப்பா, ஐயோ கடவுளே. இந்த முடிவை அவர் காண்பதற்குள் நான் பட்ட பாடு, அதை அவர் நிறைவேற்றுவதற்காக பாரதி பட்ட வழிகளை காட்டிலும் செல்லம்மாள் பட்ட வழிகள் ஏராளம். செல்லம்மாள் பாரதிக்காக வாழ்ந்த, பாரதிக்காக உழைத்த, பாரதிகளுக்காக வெந்து 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 நொந்து 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 செத்த ஒவ்வொரு நொடிகளும், துன்பங்களும் ஏராளம் வழிகளோ வண்டி கணக்கில், டன் கணக்கில். சரி, புதுவையில் அரசியலில் கலந்து கொள்ள ஒரு வசதியும் இல்லாதிருந்த போதிலும் தமிழ் இலக்கிய தொண்டு செய்ததனால் ஒருவாறு மன அமைதி பெற்றிருந்தார். புதுவையில் பாண்டிச்சேரியில் அரசியலில் கலந்து கொள்ள ஒரு வசதியும் இல்லாதிருந்த போதிலும், அரசியலில் கலந்து கொள்வதற்கு ஒரு வசதியும் இருந்து போதிலும் தமிழ் இலக்கிய தொண்டு செய்ததனால் ஒருவாறு மன அமைதி பெற்றுதான். சரி, ஏதோ அந்த தமிழ் கவிதை இலக்கியம் இது மாதிரியெல்லாம் எழுதுறது போகிறது வருது, இந்த மாதிரி சொல்ல விஷயங்களால் பாரதி கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தார், கொஞ்சம் மன அமைதி கண்டார். ஸோ அப்படி சொல்லுது யார்? இப்படி தான் பேசிகிட்டு இருக்குது, வானொலியில் பேசிகிட்டு இருக்கு. 1951 திருச்சியில் வானொலியில் பேசிகிட்டு இருக்கு. யார்?
உரையாற்றுறது யார்? செல்லம்மாள் உரையாற்றி கொண்டு இருக்கிறது. நினைவு பாரதி நினைவு நாள். அந்த நினைவு நாளில் செல்லம்மாவை கூப்பிட்டு பாரதியை பற்றி பேசுங்க, உங்கள் கணவரை பற்றி பேசுங்க அப்படிங்கும்போது செல்லம்மா பாரதியை பற்றி, பாரதி அனுபவித்த துன்பங்கள் இன்பங்கள், இது அனுபவித்த துன்பங்கள் இன்பங்கள், அப்புறம் பாரதிக்கு சேவை செய்த விதங்கள் எல்லாம் பற்றி அது வானொலியில் பேசி கொண்டிருக்கிறது. அதை தான் இப்பொழுது நான் உங்களுக்கு படித்து காட்டி கொண்டு இருக்கிறேன். சரிங்களா? ஸோ அப்போது ஆமாம், இலக்கியத்தில் ஏதோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்தார். நமது பொக்கிஷங்கள் என்று நமது பொக்கிஷங்கள் என்று கருத 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 தகுதிபடியான அவரது கவிதைகள் எல்லாம் அங்கு தான் தோன்றின. ஆமாம், இன்றைக்கி நம்ம பொக்கிஷமாக அவருடைய கவிதைகளை பார்க்குறோம் இல்லையா? இதெல்லாம் அங்கே தான் தோன்றுச்சு. எங்கே? புதுவையில், பாண்டிச்சேரி. சரியா? ஸோ மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர், மனிதரை அமரராக்க வேண்டும் என்று தவித்த என் கணவர், எத்தனை இடையூறுகளும் எதிர்ப்புகளும் ஏற்பட்ட போதிலும் அவற்றை எல்லாம் மோதி மிதித்து விட்டு தம் லட்சியத்தில் முன்னேறும் துணிவு கொண்டு செயலாற்றினார். 1000 துன்பங்கள், 1000 பிரச்சனைகள், 1000 தடைகள், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் ஏறி மீறி மூஞ்சி மேலே குத்து விட்டு காலில் போட்டு மிதித்து அத்தனை துன்பங்களையும் துயரங்களையும் தோல்விகளையும் தோல் மீது சுமந்து கொண்டு வீறு கொண்டு நடை போட்டே கொண்டு இருந்தான் பாரதி. சும்மா சலிச்சு போயிடல, பயந்து போயிடல, ஓடி ஒளிஞ்சிக்கல. எல்லாம் நிமிர்ந்த இதயத்தோடு உன்னத குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தான் மகாகவி. நாட்டிற்காக, அதன் சுதந்திரத்திற்காக வாழ்ந்தார். உண்மையான சுதந்திரத்துக்காக வாழ்ந்தவர் பாரதி. அதான் 13 பேர். அவர் சாகும்போது 13 பேர் இருந்தான். எவ்வளோ பேர்? அவர் சாகும்போது சுதந்திரத்துக்கு உண்மையாக பாடுபட்டுவாங்க. இங்கே நிறைய பேர் சுற்றுவான். டீ கடையில் போய் பார்த்தீங்கன்னா சுதந்திரத்தாகி மூஞ்சில் நல்லா அப்படியே நங்கு 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 நங்குன்னு குத்தணும். அந்த மாதிரி சொல்கிறோம். நான்லாம் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியாதுன்னுங்கள. மாற்ற முடியாதுப்பா. உண்மையான தாகி, உண்மையான சுதந்திர தியாகி யார்? நம்ம மகாகவி. நாட்டிற்காக, அதன் சுதந்திரத்திற்காக வாழ்ந்தார். என்ன போங்க. தமிழ் பண்பாட்டில் சிறந்த அவர் ஈகை, அன்பு, சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது ஒரு அதிசயம் அன்றுப்பா. எவ்வளோ சகிப்புத்தன்மை, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம், எவ்வளோ கஷ்டங்கள், எல்லாம் கர்மம் பிடிச்சவனுங்க, சனியம் பிடிச்சவனுங்க, தரித்திரம் பிடிச்சவனுங்க, இழவு எடுத்தவனுங்க, நாதாரிங்க, முடிச்சு முள்ள வைக்க எல்லாருக்கிட்டையும் அவர் பட்ட துன்பங்கள் சொல்லி மாளாது. எல்லாத்தையும் வீறு கொண்டு நடை போட்டு ஜெயித்து கொண்டே வந்தார். தமிழ் பண்பாட்டில் சிறந்த அவர் ஈகை, அன்பு, சகிப்புத்தன்மை முதலான பண்புகளை கடைபிடித்து வாழ்ந்தது பா, அது ஒரு அதிசயம். ஓகேவா? தூங்கி கிடந்த தமிழரை விழிப்புறச் செய்ததும் அதிசயம்தான். ஆமாம், தூங்கி கொண்டிருந்த முட்டா பசங்களை எழுச்சி மிக செய்தவர் பாரதி தான். தூங்கி கொண்டிருந்தோம் பைத்தியக்கார பசங்க, திட்டுராசுகள், கமநாட்டிங்க, அயோக்கிய பயல்கள். அன்றைய காலங்களிலே பாலியல் சின்ன சின்ன பாப்பாலாம் கூட்டின்னு போய் கெட்டு கொண்டு காவாயில் கிணத்துல போட்டுருவானுங்க அயோக்கிய நாய்கள். அப்படிப்பட்ட காலங்களிலே எழுச்சியை உருவாக்கியவர், தூங்கி கிடந்த மனிதரை விழிப்புறச் செய்தவர், அதிசயமான ஒரு மனிதனாக விளங்கினார் பாரதி. ஆனால் இன்று அவரது பூத உடல் மறைந்த பின்பும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அவர் கலந்து நிற்பது தான் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுதான் என்றுமே பேசக்கூடிய ஒரு பாரதி எப்படி இருந்தார்? ஒரு வறுமையில் வாடிக்கொண்டு இருந்தார். அதனால்தான் இன்று வரையும் பேசப்படுகிறார். ஒரு எம்ஜி ராமச்சந்திரன் தனக்கு உண்டான அத்தனையும் மக்களுக்கு கொடுத்தார். அதனால் இன்றும் அவர் பேசப்பட்டு கொடுக்கிறார். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், புத்தர், நபிகள் நாயகம், இப்படி எல்லோரும் காலம் முழுதும் பேசப்படுவார்கள். எனக்கு இருக்கிற கயவர்கள், திட்டு பையன், முள்ள மாறி முடிச்சு வைக்கிறவன், 10, 20, 30, 50 ஆடிக்காரு, அம்மனை குண்டிக்காரு வச்சிருக்கிறவனை பற்றி அவனும் பேச மாட்டான். புரிஞ்சுங்க, சரியா? ஆனால் இன்று அவரது பூத உடல் மறந்த பின்பும் தமிழ் பேசும் ஒவ்வொரு உயிரிடத்தும் அவர் கலந்து நிற்பது தான் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது என்கிறாள் செல்லம்மா. ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு உயிரிலும் உலகம் முழுக்க பாரதியின் நினைவுகள் சும்மா அப்படி புரண்டு ஓடுது. அதை நினைத்து சந்தோஷப்படுது செல்லம்மா. என்னது எனக்கு நிற்பது தான் அதிசயம் என்று எனக்கு தோன்றுகிறது. விண்டுரைக்க மாட்டாத விந்தையடா
விண்டு உரைக்க மாட்டாத விந்தையடா என்று அவரது கவிதை மொழியில் தான் இந்த மகிழ்ச்சியை தெரிவிக்க வேண்டியிருக்கிறது. ஆமாம், விண்ணை முட்டும் பா பெருமைப்படுகிறாள் யார்? செல்லம்மா தன் கணவனை நினைத்து. ஓகேவா? ஸோ தேசிய கவியின் மனைவியின் தரம் தெளிவுபட உரைக்கும் சொல் வன்மை அன்னையை மனதார வியக்கச் செய்கிறார் பாரதியின் செல்லம்மா. ஸோ பாரதியின் செல்லம்மா ரொம்ப அற்புதமாக பாரதியை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறாள், விரும்பி இருக்கிறாள், செவி செய்திருக்கிறாள், கடமைப்பட்டிருக்கிறாள். ஒரு மிகப்பெரிய என்ன கருவியாக இருந்திருக்கிறாள் பாரதியின் உயர்வுக்கு, பாரதியின் மகிழ்வுக்கு, பாரதியின் விண்ணை முட்டிய ஒரு கவிஞனை உருவாக்கியது யார்? செல்லம்மா. ஒவ்வொரு மனிதனுக்கு பின்பும் ஒரு பெண் இருப்பாள் என்று சொல்கிறார்கள். ஸோ அற்புதமானவனுக்கும் ஒரு பெண் இருக்கிறாள், அயோக்கிய பயல்களுக்கும் ஒரு பெண் கூடவே இருக்கிறாள். அற்புதமானவனுக்கு ஒரே ஒரு பெண் இருப்பாள், கேவலமானவர்களுக்கு 1000 பெண்கள் இருப்பாள். அவன் காதலின்னுமா, பொண்டாட்டின்னுமா, வப்பாட்டின்னுமா, அதான் தன் தாயையே கூட அவன்தான், அவன் பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பாள். ஸோ இதெல்லாம் போகுது. இங்கிலீஷ்லேயும் இதை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் போய் அங்கே எடுத்து பாருங்கள், நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்க முடியும். அதை நான் முதல்ல படித்து காட்டினேன். திஸ் தெரியுதா? அந்த ஃபோட்டோஸ் கிளாரி அடிக்குதா? நல்லா தெரியுதாங்க? பாருங்கள், இது போய் பாருங்கள். ஃபேஸ்புக்கில் தான் நான் இவ்வளோ நேரம் உங்களுக்கு நான் படித்து சொன்னேன். நான் கொஞ்சம் வாழ்னு கத்துற ஆள், அப்படி தான் கத்துவேன். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணாலும் அது என்ன ஒன்றும் பண்ணாது. நான் இப்படித்தான். என்னை உங்களை எப்படி மாற்ற முடியாதோ அதே மாதிரி என்னையும் என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது. மாபெரும் கவிஞன் பாரதிக்காக நானும் ஒரு நிமிடம் அப்படியே அஞ்சலி செலுத்துகிறேன். அது மட்டுமல்ல, இன்று என் மகன் மைக்கேல் ஜாக்சன், இன்று தேதி 21/12/2024. என் மகன் மைக்கேல் ஜாக்சன் 2010 இதே தேதியில் தினத்தன்று இறந்து போனான். இன்றைக்கி ஒரு 14வது நினைவு தினம் இன்று அவனுக்கு. 24ஆம் தேதி எம்ஜி ராமச்சந்திரனுக்கு. ஸோ அப்படியே இவங்க எல்லாருக்கும், பாரதிக்கு, என் மகனுக்கு, எம்ஜி ராமச்சந்திரனுக்கு ஒரு நிமிடம் நான் அப்படியே அது அமைதி அஞ்சலி அப்படியே அவர்களை என் கண்களுக்குள்ளார் கொண்டு அப்படியே அவர்களை என் மனதுக்குள்ளார், அந்த மனம் என்ற கோயிலுக்குள் அமர செய்து அப்படியே ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60. ஒரு நிமிடம், இந்த ஒரு நிமிடம் அப்படியே அந்த மனதை ஒருமுனைப்படுத்தி அவர்களை மட்டுமே நினைத்து அவர்களுக்காக ஆர்ஐபி நம்ம ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் அது முடியலைங்க. கவுண்டிங் பண்ண பாருங்க, அதுதாங்க ஃபுல்லாக மைண்டில் இருந்தது, அவர்கள் மைண்டில் இல்லை. நான் சொன்னேன்னு பாரதி, என் மகன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மனதில் இல்லை. கவுண்டிங் பண்ணல 1 2 3 4 5 6 7 8 அதுதான் இருந்தது. ஸோ இந்த ஒருமுனைப்படுத்துதல், யோகா, நிறைய விஷயங்கள் போய், ஏகப்பட்ட விஷயங்கள் போய். ஸோ அன்பான மக்களே, பாஸ்கோ ஏதாவது தப்பாக பேசுகிறதா மன்னிச்சிடுங்க. நான் கொஞ்சம் கடுமையாக பேசுகிற ஆள் தான், அது என் சுவாபம், அது என்னால் மாற்றிக்க முடியல. பட் நான் என்றைக்குமே தப்பாக யாரையும் பேச மாட்டேன். உண்மையை தவிர வேறு என்னால் எதுவும்
பேச முடியாது. ஓகே, இந்த வீடியோ பாருங்கள். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. கடைசியில் தான் நான் அதெல்லாம் சொல்லுவேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஆரம்பத்தில் எல்லாம் சொல்லுவான். ஆமாம், எடுத்தவொடனே சொல்லுவான், அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், நண்பர்களுக்கு போடுங்க, வியூஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஆமாம், மில்லியனா அப்படியே வியூஸ் வந்து மில்லியன் 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 கணக்கில் போடணும். அடப்பங்காரி. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.